வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம். நான் உங்கள் பிரபாகரன். வணக்கங்க. எல்லோரும் லாஸ்ட் வீக் எக்ஸாம் எழுதி முடிச்சிங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லாம் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாம் டென்டென்டிவாக கீ போட்டுகிட்டே இருக்கிறோம். இப்போ நாம் அந்த ஒர்க்கு தான் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய அகாடமி சார்பாகவும் நம்மளுடைய குழுமம் எடுத்ததை உங்களுக்கு ஆன்சரை டிக்டேட் பண்ண போகிறோம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் பார்த்துலாம். நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். பேப்பர் 1க்கான ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? சரி, எல்லாருமே இந்த எட்ஜில் இருப்பீங்க. எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். நாம் கொடுக்குறது எத்தனை 95% அக்யூரேசியாக இருக்கும். 1 or 2 கொஷின்ஸ் தான் எல்லாருமே அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மோரல்லஸ் நம்மளுடைய இதில் எல்லோரும் ஒரு 25 கொஷின் தாண்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கலாம். எல்லாத்துலேயும் ஒரு ஈவனாக 17 கொஷின் போட்டுருக்குறேங்க சார் அப்படின்னாலும் சந்தோஷப்படுவீங்க. யாராவது 82 கிராஸ் பண்ணிவிட்டு 83 டச் பண்ணிட்டீங்களாவே நீங்கள் இந்த தடவை கிளியர் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? சரி பார்க்கலாம். பேப்பர் 1ங்க. பேப்பர் 1க்கான கொஷினை நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, கொஷின் ரொம்ப டஃப்பாலாம் கேட்கல. ஆஃப்லைனில் நம்ம இதுக்கான இந்த மெத்தடில் தான் நம்ம கிளாஸஸ் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? பட் நம்ம போட்ட வீடியோலாம் ஜென்ரல் வீடியோவாக இருந்துச்சு. அப்படி ஃபோக்கஸ் பண்ணி அதிகமாக இல்லை. இந்த பர்சன்டேஜ் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இல்லை. அந்த ரேஷியோவில் கேட்டது கூட ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. சரியா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 6th இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்குது. இது என்ன கொடுத்துக்கிறாங்க? விகித சமம். என்னது மீனிங்? விகித சமம். 7:5 7/5 2 கோலன் இருந்தால் ஈக்குவல்னு அர்த்தம். x/25. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை போலீஸ் படிக்கிறீங்களா இருந்தால் என்ன தாட் வரணும் அப்படின்னா, ஸோ 5² 25 கீழே இருக்குது, அப்போ மேலே இருக்குது 7² அப்படின்னு. ஆக்சுவலாக இது என்னென்னா விகித சமம். 2 விகிதமும் சமமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. 2 விகிதம் சமமாக இருக்குன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வந்திருக்கும்? 5x5. அதுதானே 5x5. நம்ம மேலே எதால் காமனாக சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படின்றத நம்பர் வச்சு அப்ரோச் பண்ணுறது. பட் நல்லா தெளிவாக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா எக்ஸனுடைய வேல்யூனா இது கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 7x25. யாரும் அதை மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க ஐ திங்க். அப்போ என்ன வந்திருக்குன்னா 35. இதோடைய ஆன்சர் என்னது? 35. ஒரு மார்க் வாங்கியிருப்பீங்க. ஓகேங்களா? அதே நோட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரி, பரவாயில்ல. அடுத்தது எது பெரியது? இதில் தான் பிரச்சனையே இருக்குது. சரிங்களா? எது பெரியது? கன்வர்ஷன் அப்படின்றது இதில் தான் நமக்கு தேவையான ஒன்றா இருக்குது. இதில் என்ன இருக்குது? தேவையான ஒன்றா என்ன இருக்குதுன்னா கன்வர்ஷன் தான் இருக்குது. சரிங்களா? இதை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த கன்வர்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே டேபிளை பார்க்காம இருந்தீங்கன்னா ரொம்ப சிரமத்துக்குரியது. இந்த இதை நீங்கள் கொஞ்சம் கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருந்திருக்குங்க. சரிங்களா? ஸோ அப்போ கன்வர்ஷனை நீங்கள் இதை செஞ்சிருந்தீங்கன்னா ஈஸியாக பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இதை பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும். அப்போ இங்கே எல்லாம் கொடுத்துக்கிறாங்க, கிராம் கொடுத்துக்கிறாங்க, மில்லிகிராம் கொடுத்துக்கிறாங்க, சென்டிகிராம் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது என்னதுங்க? டெசிகிராம் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதில் என்ன பண்ணலாம்? ஒன்று இருக்கிறதுல பெரிய யூனிட்டுக்கு மாற்றலாம், இல்லை சின்ன யூனிட்டுக்கு மாற்றலாம். ஓகேங்களா? அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம ஸ்மால் யூனிட்டுக்கு மாற்றிடலாம். அப்போ 50 மில்லிகிராம் அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, கிராம மில்லிகிராமாக மாற்றினா என்ன பண்ணுறது? சரிங்களா? 1 கிராம் ஈக்குவல் எவ்வளோ மில்லிகிராம் தெரியும் இல்லையா? எவ்வளோ மில்லிகிராமுங்க? 100 மில்லிகிராமா? 1000 மில்லிகிராமா? அப்படின்னா 1000 மில்லிகிராம். அப்போ இந்த 1000ஆல் பெருக்கணும். இது 1000ஆல் பெருக்குனா என்னென்னு ஆயிரும்? 5 மில்லிகிராம். என்னென்னு பாருங்க? 5 மில்லிகிராம். 1000ஆல் பெருக்கணும். சரிங்களா? 1 கிராம் எவ்வளோ மில்லிகிராம்? 1000 மில்லிகிராம். சரி, சென்டிகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டிகிராம், 1 சென்டிகிராம் எத்தனை மில்லிகிராமுக்கு ஈக்குவல்? 10 மில்லிகிராமுக்கு ஈக்குவல். அப்போ 10ஆல் பெருக்கிருக்கணும். இது ஏ ஆப்ஷன், இது பி ஆப்ஷன், இது சி ஆப்ஷன். 0.05 இன்ட்டு என்னதுங்க? 10ஆல் பெருக்கணும். இப்போ என்னதுங்க? 0.5 மில்லிகிராம். அடுத்தது டெசிகிராம் ஈக்குவல் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 1 டெசிகிராம் ஈக்குவல் 100 சென்டிகிராம். சரி, 100 மில்லிகிராம். ஓகேங்களா? அப்போ 100ஆல் பெருக்கணும். 5 இன்ட்டு 100 என்ன வந்திருக்கும்? 500. சரிங்களா? அப்போ இதில் எதுப்பா பெருசு? அப்போ 500 மில்லிகிராம் தான் பெருசு. அப்போ என்ன ஆப்ஷனுங்க? 4th ஆப்ஷன். ஓகேங்களா? சரி, ஆப்ஷன் இதுதான். இப்போ நம்ம மாத்திர கன்வர்ஷன் தெரியும். ஓகே. அடுத்தது
எண் சக்கரத்தில் உள்ள இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டால் ரொம்ப ஈஸி தான். இப்போ 4, 8 அதாவது கிளாக் வைஸ் ஒன்று பாருங்கள், இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ் கடிகார முள் எதிர் திசைக்கு. சில நேரத்தில் இந்த நம்பருக்கும் ஆப்போசிட்டில் நம்பருக்கும் லிங்க் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துக்கிறதா நம்மளுடைய ஆன்சரில் இருக்குது. பட் ஆன்சரை வச்சு நமக்கு ஈஸியாக பார்த்துக்கலாம். 4 இருக்குது, அடுத்தது 8 கிளாக் வைஸில் வரேன், அடுத்தது A, அடுத்தது 32, அடுத்தது B, அடுத்தது 128, அடுத்தது C, D. ஸோ ஆப்ஷன் நமக்கு பார்க்குறப்ப எப்படி வரலாம்? பார்த்த உடனே 4 2s are 8 எல்லோரும் இங்கே பார்த்துருப்பீங்க. அப்போ 8 2s are என்ன வந்திருக்கோம்? 16 வரலாம். வேறு என்ன வந்திருக்கோம்? எல்லாமே 16 தான். அப்போ ஈஸியாக முடிஞ்சு போச்சு. எல்லாம் 2ஆல் மல்டிபிள் பண்ணுற கான்செப்ட்டு. அப்போ இது 16, அப்போ இது 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 32, அப்போ இது 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 64, 16 64 இருக்கிறது 2 ஆப்ஷன் வேறு இருக்குது. அப்போ 64க்கு அப்புறம் 128, 128 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 256, அப்போ அதை 2 மல்டிபிள் பண்ணால் 512. அப்போ எந்த ஆப்ஷன் வருது? சி ஆப்ஷன். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட்லாம் ஏங்க சார் இதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிஃபோர் எல்லாமே சொல்லியிருப்போம். பட் நாம் என்னென்னா அந்த ஃபோக்கஸில் மைண்ட் இருக்குதானா, அப்போ இன்னும் கொஞ்சம் எளிமைன்னு இருக்கும். டிஇடி பொறுத்த வரைக்கும் பேஸ் இது ரொம்ப ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸி தான், இல்லைன்னு சொல்லலை. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சொல்லிட்டாங்க. அதனால் மினிமம் எல்லாராலும் 20 எடுத்துருக்க முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு வாரம் 2 வாரம் மட்டும் படிச்சிருந்தா ஒரு 10 கொஷின் 15 கொஷின் போட்டிருக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. சரி, சதுரத்தின் பக்கம் 6 சென்டிமீட்டர், மேலும் ஒரு செவகத்தின் நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர் எனில் சதுரம் மற்றும் செவகத்தின் சுற்றளவுக்கு இடையேயான விகிதம் எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சதுரம் செவகம். அப்போ சதுரம்னா என்ன வந்துருங்க? அதனோட சுற்றளவு ஃபார்முலா 4a. செவ்வகம் அப்படின்னா என்னதுங்க? அதனுடைய ஃபார்முலா சுற்றளவுக்கு 2 × L + B. ஓகேங்களா? அப்போ இங்கே 2 2 அப்படியே கேன்சல் ஆகிடலாம். அப்போ 2 × ஏக்கு இங்கே என்னங்க? சதுரத்தின் பக்கம் 6, எல் எவ்வளோங்க? 10, அகலம் எவ்வளோங்க? 4, அப்படியே கூட்டி மைண்டில் எழுதிக்கலாம். அப்போ கேன்சல் பண்ணால் என்னதுங்க? 6:7. இது யாரும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். சரிங்களா? ஸோ இதுக்கு ஜஸ்ட் நமக்கு ஃபண்டமெண்டல் தெரிஞ்சாவே விகிதம்னா என்ன பண்ணணும், அதாவது அளவியலும் விகிதமும் நமக்கு சேர்ந்தாப்புல தெரியணும். அளவியலுக்கான ஃபார்முலா, விகிதம்னா சுருக்கிறது அப்படின்றது தெரியணும். ஸோ இதை நம்ம வடிவியலில் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். 3லேருந்து ஆரம்பிக்குது, 4th 5th 6th 7th 8th 9th கூட சிலது டச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது மிகை நிரப்பு கோணம். நிரப்பு கோணம்னா 2 கோணங்களின் கூடுதல் எப்பயுமே என்னவாக இருக்கணும்? 90 டிகிரி. இது நிரப்பு கோணம். மிக நிரப்பு கோணம்னா 2 கோணங்களின் கூடுதல் என்ன இருக்கணும்? 180 டிகிரி. எவ்வளோ இருக்கணும்? 180 நேர்கோணமாக இருக்கணும். சரிங்களா? சரி, அப்போ ஒரு கோணம் 135ன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு கோணம் எவ்வளோ அப்படின்னு 180லேருந்து மைனஸ் பண்ணாவே கிடச்சிரும். எவ்வளோப்பா? 45 டிகிரி. ஓகேங்களா? ஓகே, சரி. அப்போ நமக்கு வடிவியலில் நம்ம இதை பார்த்துருக்குறோம். 6th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது, நம்ம பார்த்துருக்கலாம். சரி, ஓரளவுக்கு ஜூம் பண்ணாமல் இருக்கிறோம், பார்த்துக்காங்க. சரிங்களா? சரி, எக்ஸ்ப்ளனேஷன் தான் பண்ணுறோம். ஜஸ்ட் ஆன்சர் பார்க்குறீங்க, வேகமாக வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது 16p⁴ -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டி, இயற்கணித முற்றொருமைகளை பயன்படுத்துறது. என்ன பயன்படுத்தலாம்? a² - b² அப்படின்னா a + b × a - b அப்படின்றது. அந்த ஃபார்மேட்டில் இதை மாற்ற முடியுமா? மாற்றலாமே. எப்படி மாற்றலாம்? 4p² எழுதலாமா? இதை எப்படி எழுதலாம்? 4 இந்த p⁴ எப்படி p² ஹோல் ஸ்கொயர் எழுதுனாங்க. 4² 16, p⁻2 அடுக்கு 2னா பெருக்கிறது. ஓகேவா? அப்போ -1². இப்போ a² - b² இந்த ஃபார்முலாவில் வந்துருச்சு. அப்போ இது எப்படி எழுதலாம்? 4p² + 1, அடுத்தது 4p² -1. சரிங்களா? எகைன் இது எதுவும் பண்ண முடியாது, இதை அப்படியே வச்சிருக்கலாம். இது ஒரு காரணி, இது ஒரு காரணி. இதே கொஷினுக்கு பின்னாடி கூட நமக்கு காரணின்றதுக்கு மீனிங் கேட்டிருக்கலாம். அப்போ 4p² + 1 கொடுத்துருக்குறாங்க. இது ஏதாவது காரணி இருக்குதா? இல்லை, 4pன்னு தான் இருக்குது இந்த இடம். சரி, அப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது எகைன் எப்படி எழுதலாம்? 2p ஹோல் ஸ்கொயர் அப்படின்றத எழுத முடியும். இதை மைண்ட்லேயே திங்க் பண்ணவே போதுமானது, எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அப்போ இது எப்படி எழுதலாம்? 2p + 1 அண்டு இன்னொன்று என்னதுங்க? 2p - 1 × 2p - 1. இது எல்லாமே மல்டிபிள், அதாவது காரணிப்படுத்துகிறோம், ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். அப்போ இதில் ஏதாவது பாருங்கள், 2p + 1. ஓகேங்களா? அப்போ சி ஆப்ஷன். சரி, அடுத்தது
அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவாக அடுத்தடுத்த அது எப்படி இருக்கணுமா, ஒற்றை எண்களோ இரட்டை எண்களோ எப்படி இருக்கும், 2 அதிகமாக இருக்கும். அப்போ முதல் எண் எக்ஸ்னா இன்னொரு என்னதுங்க x+2, இன்னொரு என்னதுங்க x+4. இதனுடைய கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கூடுதல் எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாங்க, 27. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினாங்க 3x + 6, 3x = 21. எல்லாம் மைனஸ் பண்ணி எழுதிடணும். x = 21 3ஆல் டிவைட் பண்ணால் 7. அப்போ சிறிய நம்பர் என்னதுக்கா 7, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒற்றை எண் 9, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒற்றை எண் 11. அப்போ பெரிய எண் 11 ரவுண்ட் பண்ணி அவங்களே வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா, சரி பரவாயில்ல. நமக்கு அடுத்தது கனசதுரத்தின் விளிம்புகள். ஸோ விளிம்புகள் தமிழில் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு நான் எப்பயுமே கிளாஸில் போயிருக்கோம். கனசதுரம் அப்படின்னா 4 சதுரங்களால் அடைப்பட்ட உருவம். ஓகேங்களா, சரி. அப்போ இதுதான் என்ன சொல்கிறோம், கியூப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சேரக்கூடிய இந்த புள்ளிகள் இதெல்லாம் என்னென்னா என்ன சொல்லலாம், உச்சிகள் அப்படின்னு சொல்லலாம், வெர்டிசஸ் சொல்லலாம். இந்த 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய இந்த கோட்டு துண்டுக்கு பேர் தான் என்னென்னா விளிம்புகள், இல்லைன்னா ஹெட்ஜஸ். ஓகேங்களா, சரி. எத்தனை இருக்கும், மேலே ஒரு சதுரம் கீழே ஒரு சதுரம், மொத்தம் எத்தனை இருக்கும், 8. சைடில் ஒரு சதுரம் இருக்கிறதுல காமனாக எந்த எட்ஜஸ் இருக்குது, அப்போ மீதி இருக்கக்கூடிய 2 தான் எடுத்துக்க முடியும். 2 ஆப்போசிட்டில் இருந்து 2 + 2 4, மொத்தம் எவ்வளோப்பா 12. அப்போ 12 எட்ஜஸ். அப்போ இந்த வெர்டிசஸ் புள்ளிகள் எத்தனை இருக்கும், 8. சரிங்களா. எத்தனை முகங்கள்னால் சதுரம் எத்தனை இருக்கும், 4 ஃபேஸ். ஓகேங்களா, இதை அடிக்கடி நான் எழுதிட்டே இருப்பேன். அதாவது இந்த போலீஸ்க்கு படிக்கிறப்பையும் அந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு சொல்லிடலாம், அளவில் நடத்தும் பொழுது இது சொல்லிட்டு இருப்போம். ஓகேங்களா, அடுத்தது கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அப்போ கூற்று 1 சரியா, கூற்று 2 சரியான்னு கேட்டுக்கிறாங்க. ரொம்ப பேசிக்கான புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் தூக்கிட்டு வந்துருக்குறாங்க. ஸோ நாம் அதை பார்த்தா போதுமானது. எம்மின் 6 மடங்கை விட, எம்மின் 6 மடங்கு அப்படின்னா எப்படின்னா எம்மை 6ஆல் பெருக்கணும், அதான் எம்மின் 6 மடங்கு. சரி, விட 5 அதிகம் அப்படின்னா எப்படி எழுதணும், +5. கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதலாம், 6m + 5 அப்படின்னு எழுதலாம். சரி, 2வது கூற்று எப்படி எழுதலாம், Q மற்றும் 20 பெருக்கல், மடங்குனாலும் பெருக்கல் தான், 6 மடங்கை விட அப்படின்றது பெருக்கல் தான். Q மற்றும் 20 பெருக்கல் அப்படின்னு சொன்னோன்னா 20 × Q இல்லை Q × 20 பெருக்கல் 240ன்னு சொல்லிட்டா, அப்போ இது எதுக்கு சமமாயிருது, 240க்கு சமம். ஸோ இதில் நான் எழுதிக்கிறதுல இது மட்டும் கரெக்டாக இருக்குது, 2வது கூற்று மட்டும் தான் கரெக்டாக இருக்குது, முதல் கூற்று தவறாக இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, கூற்று 2 சரி, கூற்று 1 தவறு. ஓகேங்களா, கரெக்டாக இல்லைங்களா, சரி. அப்போ டி ஆப்ஷன், இதுக்கு என்ன வந்திருக்கும், டி ஆப்ஷன் வந்திருக்கும். ஓகேங்களா, சரி. அடுத்தது பாருங்கள், நாம் நடத்துறதுல இந்த டைம் அண்ட் ஒர்க்கு அப்படின்றப்ப இந்த என்னதுங்க டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதில் 7th ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்கிறாங்க. அது முன்னாடிக்கிறது அதுதான், சரிங்களா. அப்போ அதில் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ 10 விவசாயிகள் டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுறாங்க, செயின் ரூலில் டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, 10 விவசாயிகள் சேர்ந்து ஒரு வயலை எத்தனை நாளில் பண்ணுறாங்க, 21 நாட்களில் முடிக்கிறாங்க. அதே 14 விவசாயிகள் அதிகரிச்சா வேலை என்ன இருக்குங்க, நாட்கள் குறைவான நாட்களில் தானே முடிப்பாங்க. அப்போ இது 2 என்னதுங்க, ஒன்றுக்கு ஒன்று இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் என்னங்க, 10 × 21 = 14 × x என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். சரியா, ஸோ அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாமா, இல்லை பரவாயில்ல. நம்ம எக்ஸாம் ஹால்லேயே ரொம்ப பொறுமையாக போட்டால் கூட இது 40 செகண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய கொஷின் கிடையாது. ஸோ 7th டேபிளால் அடிக்கலாம். ஓகேங்களா, சரி, நான் மாற்றி அடிச்சிருக்கிறேன். 7th டேபிளால் அடிக்கலான்னு சொல்லிட்டு 3 7s are 21, 2 7s are 14, 1 2ஆல் அடிச்சோம்னா என்னதுங்க 5 times. அப்போ 15 daysலேயே முடிச்சிடுவாங்க. இப்போ முன்னாடியை விட எவ்வளோ குறைஞ்சிக்குதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எத்தனை நாட்கள் குறைக்கப்படும்ன்றது நல்லவே இல்லை. 15ன்னு கொடுத்துருக்குறாங்க, எடுத்த உடனே ஏ ஆப்ஷன் போட்டோம்னா தவறு. சரியா, சரி. அவங்க அடுத்தது எவ்வளோங்க, எத்தனை நாட்கள் குறைக்கப்படுதுன்னா இதுலேருந்து எவ்வளோ நாள் குறைஞ்சிருக்குது, 6 நாட்கள் குறைஞ்சிருக்குதா. சரி, அடுத்தது கீழ்கண்டவற்றில் எது தகுபின்னம். எப்பயுமே தகாபின்னம் எதுன்னு கேட்டுட்டுப்பாங்க, இதில் தகுபின்னம் எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா, சரி.
சார் நான் நெக்ஸ்ட் இதிலும் படிக்கிறேன், இப்பயும் படிக்கிறேன். ஜஸ்ட் எப்பயுமே தெரிஞ்சுங்க, பேஸ் வந்து இப்போ நடந்து முடிஞ்சதை வச்சு அடுத்தது ரெடி ஆகிக்கும். தகுபின்னம், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், ஓகேங்களா? அப்படின்னா என்னென்னா P/Q இப்படி தானே பின்னம் இருக்கும் ஃப்ராக்ஷனு. இதில் ஆல்வேஸ் லெஸ் தானாக இருக்கணும். எது? நியூமரேட்டர். அப்படி இருக்கக்கூடியது எதுப்பா? சரிங்களா? பாருங்கள், நியூமரேட்டர் பெருசாக இருக்குது கீழே இருக்கிறது, அப்போ கண்டிப்பாக இது இல்லை, இதுவும் இல்லை. கண்டிப்பாக இது என்னதுங்க? நியூமரேட்டர் ஸ்மாலாக இருக்குது, அப்போ 4/8 சி ஆப்ஷன். சரி, அடுத்தது ஓகேங்களா? பாருங்கள், நமக்கு கேட்டுருக்குறாங்க. ஆக்சுவலாக இது ரீசனிங் பார்த்தா ரீசனிங் பசங்க வந்து இந்த போலீஸ் இதில் சொல்லும்போது சைக்காலஜிக்கு ஓரியன்டாக. பட் நமக்கு 3rd ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் நிறைய 3rd 4th 5thலலாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம கடிகாரத்தினுடைய முட்கள், பெரிய முட்கள், சிறிய முட்கள், அவர் ஹேண்டு, ஓகேங்களா, மினிட் ஹேண்டை வச்சு அதனுடைய கோணங்கள் என்னன்றதை பற்றி நம்ம அதில் பார்த்துருப்போம். அதுதான் கொஷின்ஸாக இருக்குது. மணி என்ன இருக்குதுன்னா கடிகாரத்தில் 5 மணி சரியாக இருக்குதான். இப்போ 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு வட்டத்தின் மைய கோணம் எவ்வளோ? 360 டிகிரி. வட்டத்தின் மைய கோணம் எவ்வளோ? 360 டிகிரி. இது வட்டமாக தானே இருக்குது. சதுரமாக எதாக இருந்தாலும் சரி, ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு என்ன பண்ணிக்கிறாங்க, வரைஞ்சிட்டாங்க. டிஸ்டன்ஸை வச்சு நம்பரை போட்டுக்கிறாங்கன்னா ஒரு ஆரம் வச்சு, ஓகேங்களா, ஒரு ஆரம் ரேடியஸ் அளவு வச்சு தான் என்ன பண்ணிக்கிறாங்க, நம்பர் வரைஞ்சிக்கிறோம்னா அது கண்டிப்பாக ஒரு வட்டத்தை தான் ஏற்படுத்தும். சரி, அப்போ 360 டிகிரி எத்தனை பார்ட்டாக பிரிச்சுக்கிறாங்க? 12 பார்ட்டு. அப்போ 12ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வந்துருக்கும்? ஒவ்வொரு பார்ட்டுக்கும் 30 டிகிரி. அப்போ ஒவ்வொரு பார்ட்டுன்றது என்னது? 1 hour. சரிங்களா? அப்போ 12க்கும் 1க்கும் எவ்வளோ கோணம் இடையில் இருக்கும்? 30 டிகிரி இருக்கும். சரிங்களா? இப்போ மணி என்னது? 5 மணி. கரெக்டாக போட்டுக்கிறோன்னா இது கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கலாமே, சின்ன மொழி தானே 5க்கு நேரம் இருக்கும். ஓகே, அப்போ அவங்க கேட்குறது என்னென்னா பெரிய மற்றும் சிறிய கோணங்களின் இடையே உள்ள பெரிய மற்றும் சிறிய கோணங்களின் மதிப்பு. இதில் எது பெருசாக இருக்கும்? இது பெருசாக இருக்கும், இது சின்னதாக இருக்கும். சரிங்களா? அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அழகாக ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது எவ்வளோ டிகிரி? 30, இது 30, இது 30, இது 30, இது 30. எவ்வளோப்பா? 5 30 150. அப்போ சிறிய கோணம் 150. அப்போ பெரிய கோணம் எவ்வளோ? 360 கழிச்சிக்கலாம். இல்லை எவ்வளோ டிகிரி கூட்டினா 360 வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்போ என்ன வந்துருக்கும்? 210. அப்போ இதுக்கு கூடியது எங்கப்பா? சரிங்களா? பி ஆப்ஷன். இதெல்லாம் ஒருவேளை நமக்கு தெரியாமல் போனால் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போடக்கூடிய கொஷினாக தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுக்கிறது பாருங்கள். இதுக்கு பேர் குறியீடு மறுகுறியீடு, கோடிங் அண்ட் டீகோடிங் சொல்கிறாங்க. அப்போ ஏபிசிடி அப்படின்றத நமக்கு ஆர்டரில் எழுதுவோம். ஆர்டரில் எழுதும் பொழுது ஓகேங்களா, இது ஜஸ்ட் இது ஒன்று மட்டும் நான் வச்சுட்டாவே போதும். அப்படியே ஃபோல்டு பண்ணி அதுக்கு கீழே 13 லெட்டருக்கு அப்புறம் கீழே பண்ணி 14வது லெட்டர் அது கீழே எழுதிட்டுமா NOPQRSTUVWXYZ. ஓகேங்களா? சரி, அப்போ இது என்னது? 1 2 3ன்னு நம்பர் கொடுத்துட்டே வர போகிறோம். அப்போ இது என்ன வந்துருக்குங்க? 24 25. இது ஆர்டரில். ஒருவேளை ரிவேர்ஸில் நம்பர் கொடுக்கணும், இசட்டுக்கு 1 கொடுக்கணும், மேலே இருக்கிறது அப்படியே என்னதுங்க இந்த ரிஃப்ளெக்ஸில் எடுக்கணும், அந்த மாதிரி இசட்டுக்கு 1, அப்போ ஏக்கு 25ன்னு ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அவன் மேத்ஸ் அப்படின்றத ஒரு கோடிங் எழுதுறான். அப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட் நம்பரோட கோடு இருக்கலாம். மோஸ்ட்லி இந்த நம்பர்லாம் கொடுத்தா ஃபஸ்ட் நம்பருக்கு அதனுடைய கோடிங்காக எழுதுகிற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ இங்கே எம்ன்றது எத்தனாவது லெட்டராக இருக்குதுன்ற மாதிரி தெரியுது? 13. அப்போ ஆர்டர் படி இது எத்தனாவது லெட்டராக தான் இருக்குது? 13. சரி, ஓகே. ஏ எத்தனாவது லெட்டர்? 1, கரெக்டாக தான் இருக்குது. டி எத்தனாவது லெட்டர் பாருங்கள்? டி எத்தனாவது லெட்டர்? 20. கரெக்டாக ஆர்டர் போட்டு பாருங்க 20. ஸோ அப்போ பிரச்சனை இல்லை, ஆர்டரில் தான் நம்பர் எடுத்துருக்குறாங்க. சார் இவ்வளோ தேவையா? ஒரு கொஷினை ரீகால் பண்ணும் பொழுது அடுத்த எந்த எக்ஸாம் வந்தாலும் இதை ஞாபகம் வரணும் நமக்கு. அப்போ சயின்ஸ் அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னா எஸ் அப்படின்றத நீங்கள் எழுதிடணும் ஒரு ஆர்டர். டிக்கு முன்னாடி தான் 19. இப்போ சி 3, ஐ அப்போ பாருங்கள் ஐ எங்கே இருக்குதுங்க? இங்கே இருக்குது, ஜேக்கு முன்னாடி இருக்குது. அப்போ 9 கரெக்டுங்களா? இ 5, என் 13க்கு அப்புறம் இருக்குது 14, சி என்ன இருக்குதுங்க? 3, அடுத்தது 5. அப்படியே எழுதிட்ட பிறகு நீங்கள் ஆன்சர் கரெக்டாக பார்த்துட்டு போயிடலாம். அப்போ ஆன்சர் கரெக்டாக இருக்குங்களா? 19 3 9 5 1 4 3 5 எப்படி வேணாலும் சொல்லலாம். இல்லை 1 9 3 9 எப்படி வேணாலும் நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். சரியா? சரி, அடுத்தது ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துங்க. பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு. ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துங்க எப்படி வேணாலும் பண்ணலாம்.
இதில் மைனஸ் இருக்குதுன்னா இது எல்லாமே ப்ளஸ் வேணும்னா இது மைனஸ்னால் ஏறு வரிசைனா ஸ்மால் டு ஹையர் போவோம். அப்போ இதுதான் முதல் நம்பராக வரும். முதல் நம்பராக வரக்கூடியது 2 ஆப்ஷன் தான் ஏபி. இதெல்லாம் நீங்கள் கன்ஃபார்மாக தெரியணும். மற்றதை கண்டுபிடிக்கணும்னா பார்த்துக்கலாம். டி தெரியுது. டிக்கு அப்புறம் ஏசியில் என்ன வந்திருக்கும், இது 3/4னா நம்ம சின்ன நம்பர் தான் எழுதி போட்டதில் என்ன, அதில் ரொம்ப சின்ன நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வந்திருக்கும், என்ன வந்திருக்குங்க 0.8. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வந்திருக்கும், நல்லா பாருங்கள் 2/3. அப்போ 0.66 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்போ இது இருக்கிறதுலே எது சின்னது, அதை விட பெருசுன்னா என்ன வருங்க, ஓகேங்களா, சி தான். சி விட பெருசுனா என்ன இருக்குங்க, ஏ தான். ஏ விட பெருசாக என்னன்னாங்க பி தான். ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்னதுங்க டி. சாரி, டிக்கு அப்புறம் என்னதுன்னு சொல்லிக்கிறேன் சி. தப்பாக போட்டுக்கிறோமா, என்ன போட்டுக்கிறோம், சாரி நான் இங்கே தப்பு பண்ணிட்டேன். 40ன்ற மாதிரி மைண்டில் ஓடிடுச்சு. 20 தானே 4. அப்போ கண்டிப்பாக இங்கே ஆன்சர் இல்லை. ஒரு வேளை கொடுத்துருந்தோம் நானும் தவறாக தான் போட்டிருப்பேன். டிக்கு அப்புறம் என்ன வந்துருக்குன்னா பி, அடுத்தது சி, அடுத்தது என்னதுங்க ஏ. ஓகேங்களா. அப்போ டிபிசிஏ. ஓகேங்களா. அடுத்தது ஒரு வட்டமானது, இப்போ தான் சொன்னோம். அந்த கொஸ்டின்ஸ் ஐடியா வந்துச்சுன்னா அதை வச்சு இதை போட்டுக்கலாம். ஒரு வட்டமானது எத்தனை சம அளவு, 12 சம அளவு வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டால் கிடைக்கும் வட்டக்கோண பகுதியின் மைய கோணம். சரிங்களா. இது இதில் கிடையாது. வட்டக்கோண பகுதி செக்டார். இப்போ பாரு 12, 1, இது 12லேருந்து 1 மணி, இது வெட்டி எடுப்போம். வட்டமாக இருக்கும்போது இது வெட்டி வைத்தா இது ஒரு வட்டக்கோண பகுதி அப்படின்னு ஆங்கிலத்தில் செக்டார்னு சொல்கிறாங்க. இதனுடைய மைய கோணம் எவ்வளோ, இப்போ தான் பார்த்தா எவ்வளோப்பா 30 டிகிரி. எவ்வளோ 30 டிகிரி. அந்த கொஷினை வச்சு இந்த கொஷினை போட்டிருக்கலாம். சரியா. ஆக்சுவலாக இது வந்து அளவியல்ல ஒரு டாபிக். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்கணித முற்றுரிமைகள். ஓகே, அது இல்லைப்பா, இது வந்து அதுதான் XY இயற்கணிதம்னு சொல்லிட்டு போயிடும். ஸோ LHS ஈக்குவல் டு RHS. அப்போ எது வரும் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. நீங்கள் ஆப்ஷன் வச்சும் போயிருக்கலாம். எக்ஸுக்கு 0ன்னு போட்டால் இந்த பக்கம் -5 1ன்னு வருது. 6ன்னு போட்டால் வரும். 9 கண்டிப்பாக டிவைட் ஆகாது. ஏன்னா 6 டிவைட் ஆகும், இல்லைன்னா 36 டிவைட் ஆகும். அப்போ 9 டிவைட் ஆகாது, பாயிண்டில் வரும். அப்போ கண்டிப்பாக 6 36 6ன்னு போட்டால் 6/3 -5 6/6 கண்டிப்பாக சமம் கிடையாது. அப்போ கண்டிப்பாக 36ன்னு உங்களால் முடிவு பண்ணிவிட்டு ஆன்சரை போட்டு பார்த்துருக்கலாம். ஆனால் ஆன்சரை நீங்கள் எல்லாம் போட்டு பார்த்த பிறகு தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா. அங்கே 12 - 5 7. இது என்ன வந்துருக்குங்க 6 + 1 7, ரெண்டும் சமம். சரி, அப்போ டி ஆப்ஷன். ஓகே, பாருங்கள், நமக்கு இதில் 4th 5th 2 கொஷின் எடுத்துருக்குறாங்க. இது மற்றதுலேயும் இருக்குது, 6thலேயும் இருக்குது. இருந்தாலும் அது வச்சோம்னா ஈஸியாக அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க. 2020ஆம் ஆண்டின் ஜனவரி மாத முதல் நாள் ஜனவரி 1 என்ன நாளாக இருக்குதான், திங்கட்கிழமை. சரிங்களா. முதல் நாள் என்ன இருக்குன்னா திங்கட்கிழமை, மண்டே. இப்போ நாம் எடுத்துக்கலாம். அதுவும் பாருங்கள் ஜனவரி, அது 2020ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது லீஃப் இயர் வேறு. லீஃப் இயர்னா என்ன இருக்குங்க, பிப்ரவரி 29 நாள். அப்போ ஜனவரி நீங்கள் கவுண்டிங் எடுத்துக்கலாம் 31 நாள். லீஃப்ன்றதுனால பிப்ரவரி 29 நாள். அடுத்தது உங்களுக்கு என்ன வந்திருக்கும், பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச் 31, ஏப்ரல் 30, அப்புறம் மே 1ஆம் தேதி கேட்குறான் என்னன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கூட்டினா என்னப்பா வந்திருக்கும் 10 12 மீதி 1. ஓகேங்களா. 10 12 122. அப்போ 1ஆவது நாள் மண்டேனா 122ஆவது நாள் என்ன கிழமை அப்படின்னு கொஸ்டின் கேட்டேன்னா ரொம்ப சிம்பிள். சரிங்களா. இந்த டைப் இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக அழகாக சொல்லியிருப்போம், பார்த்த உடனே போட்டுக்கலாம். அப்போ 1ஆவது நாள் மண்டேனா 122ஆவது நாள் என்ன கிழமை. 1ஆவது நாள் மண்டேனா திரும்ப எத்தனாவது நாள் மண்டே, 8ஆவது நாள் மண்டே. அப்போ 7 நாள் அப்படியே சைமல்டேனியஸாக உங்களுக்கு என்ன வந்திருக்குங்க, அதே நாள் வரும். +7 +7ன்னு போட்டிங்களா என்ன வருது, அதே நாள் வந்துட்டு இருக்கும். கரெக்டுங்களா. அப்போ 7ஆல் டிவைட் பண்ணிட்டா மீதி இருக்கிறத வச்சு சொல்லிடலாமா. பட் இப்படி கொஷின்ஸ் வந்துச்சுன்னா 1ஆவது நாள் மண்டே அப்படின்னா அடுத்தது 7 நாள் கண்டுபிடிக்க முடியலன்னா 122லேருந்து 121 கழிச்சிருங்க. சரிங்களா. கழிச்சு எவ்வளோ நாள் வருங்க, 121 நாள். இந்த 121 நாள் தான் 7னுடைய மடங்காக நீங்கள் பார்க்கணும். சரிங்களா. அப்போ 121 நாள் அதை என்ன பண்ணியிருக்கிறோம், 1ஆவது நாள் மண்டேன்னு சொன்னாங்கன்னா 122ஆவது நாள் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள்
1வது நாள் தெரியும். 122லேருந்து 1 கழிச்சு எவ்வளோ வரும் மீதி 121. இதை 7ஆல் கழித்து வரக்கூடிய மீதி எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். மீதி எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். சரியா? அப்போ மீதி எவ்வளோ இருக்குமா? 1 7 7. மீதி என்ன வந்திருக்கும் இதில்? கரெக்ட் 5 51. அப்போ 7 7 49. மீதி எவ்வளோ வந்திருக்கும்? 2. அப்போ 7 7 நாளாக என்ன வந்துருக்குங்க? மண்டேன்னு வந்திருக்கோம். மண்டே முடிஞ்சிட்ட பிறகு எக்ஸ்ட்ரா இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? எக்ஸ்ட்ரா டேஸ் 2 நாள் தான் இருக்குது. அப்போ மண்டேலேருந்து இன்னும் 2 நாள் தள்ளி போகும். அப்போ மண்டேனா 2 நாள் தள்ளி வந்தால் என்ன இருக்குங்க? டியூஸ்டே. அடுத்தது என்னதுங்க? வெட்னஸ்டே. இப்போ ஆன்சர் புதன்கிழமை. இதை நீங்கள் ஒரு கொஷினாகவும் பார்க்க வேண்டாம், ஒரு எக்ஸ்பிளனேஷனை பார்க்க வேண்டாம், அடுத்த ஒரு இதுக்கு ஆயத்தமாகவும் பார்த்து வச்சுக்கோங்க. யாராவது பார்க்காத இருக்கிறீங்களா இருந்தால். சரியா? அடுத்தடுத்த எக்ஸாம் நீங்கள் எழுத தான் போகிறீங்க சார். அடுத்தது கைண்ட்ஸ் ஆஃப் ஆங்கிள் எழுதுவேன், டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் எழுதுவேன். டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் எழுதுவேன். அப்போ அந்த ஆங்கிளுக்கு கம்பல்சரி இது எழுதியிருப்போம். இது என்னென்னா ரெஃப்ளெக்சிவ் ஆங்கிள். ஓகேங்களா? அதாவது 180 டிகிரியை விட அதிகமாக இருக்கும், 360 டிகிரியை விட வளைஞ்சிருக்கும். ஓகேங்களா? குறைஞ்சிருக்கும். சரிங்களா? அந்த கோணத்திலலாம் பின் வளைவு கோணம் அப்படின்வாங்க. நேர்கோட்டுக்கு அப்புறம் இப்படி வந்துச்சுப்பாங்க. ஓகேங்களா? இது என்னன்னு சொல்ல போகிறீங்கன்னா பின் வளைவு கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். ஓகே. அடுத்தது 109வது பாருங்கள். இதுவும் 6th ஸ்டாண்டர்ட் அந்த இதிலே கேட்டுட்டாங்க. செவ்வக விளக்க படம் என்பது, சரிங்களா, ரெக்டாங்குலர் பார் டயக்ராம் இல்லையா? பார் டயக்ராம் என்பது பல்வேறு வகைப்பட்ட தகவல்களை செவ்வக வடிவில் பட்டைகளாக கொண்டு, ஆமாம் கண்டிப்பாக கம்பேர் பண்ணுறோம் இல்லையா? ஏ நகரம், பி நகரம், சி நகரம்னு கம்பேர் பண்ணலாம். ஓகே, தெரியலாம் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டிருக்கலாம். வகைப்படுத்தப்பட்ட தரவுகள் பட விளக்கப்படம் அல்லது பட்டை வரைபடம் மூலம் குறிக்கப்படுது. வகைப்படுத்தப்பட்டனா ஆண்கள் பெண்கள் கேட்டகரைஸ் பண்ணுறது, ஏஜ் வைஸ் பண்ணுறது கண்டிப்பாக குறிக்க முடியும். ரெண்டுமே சரி. சரிங்களா? அப்போ கூற்று 1 தவறு இல்லைங்க, கூற்று 2மே சரி. செவ்வக விளக்கப்படம் என்பது பல்வேறு வகைப்பட்ட தகவல்களை செவ்வக வடிவில் உள்ள பட்டைகளை கொண்டு ஒப்பிடுவது. சரிங்களா? இதில் கூற்று 1 தவறு, கூற்று 2 சரின்னு சொல்லுங்கள். 2 கண்டிப்பாக சரிதான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. கூற்று 1 மற்றும் 2ம் சரி. சரிங்களா? ஓகே, சி ஆப்ஷன். ஓகே, அடுத்தது கரெக்ட். அடுத்தது கீழ்காணும் அமைப்பில் அடுத்து வரும் எண்கள் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. 2 9 28 65 126 கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? இப்போ 2 9 28 120 65 126 இது என்ன பார்த்தோன்னே உங்களுக்கு தோணுது? ஓகேங்களா சார், எதுவும் தெரியலையே. இப்போ ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ ஞாபகம் வரணும். அதை விட ஒன்று அதிகமாக குறைவாக இருக்க மாதிரியான வரிசைன்னு சில நேரத்தில் இருக்கும். அந்த வரிசை தான் இது. 1 cube + 1, 2 cube + 1, 3 cube + 1, 4 cube + 1, 5 cube + 1, அப்போ 6 cube என்னதுங்க +1. அடுத்த கொஷின். அப்போ ஆன்சருக்கு என்ன வந்திருக்கும்? 6 cube-னா 216 + 1 217. ஓகேங்களா? அடுத்தது மிகச்சிறிய 4 இலக்க எண் மற்றும் மிகப்பெரிய 3 இலக்க எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம். சரிங்களா? அப்போ மிகச்சிறிய ஒற்றை இலக்கம், ஓர் இலக்கம் 1 டிஜிட், சிங்கிள் டிஜிட்டில் என்ன வரும்னா 1. அப்போ இதனுடைய பெரிய நம்பர் என்னன்னா 9. 2 டிஜிட் அப்படின்னா 10, இது 99, இது 3 டிஜிட்க்கு. ஓகேங்களா? அவங்க கொடுத்துக்கிறாங்க. அப்போ 4 டிஜிட்டில் சிறிய எண்ணென்னா என்னது 1000, பெரிய எண்ணென்னா 9990. இதுக்குள்ளே வித்தியாசம் எவ்வளோப்பா? 1. ஓகேங்களா? சரி, அதுதான் ஆன்சராக கொடுத்துக்கிறாங்க. சரி, அடுத்தது கிலோகிராம். எப்பயுமே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்பொழுது எண்களுக்கு மதிப்பை நம்ம யூனிட் அழகு எடுத்துக்கிறது இல்லை, அழகை ஒரே அழகாக மாற்றிட்டு எண்ணெய் மட்டும்தான் எடுத்து சுருக்கிறோம். அப்போ 300 கிலோகிராம் அப்படின்றத கிராமாக மாத்திரம் என்ன வந்திருப்போம்? × 1000 அப்படின்னு போட்டு அது கிராமாக மாறிடும். 1 கிலோகிராம் = 1000 கிராம் டிவைடட் பை
100. ஓகேங்களா? சரி, அப்போ 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆன்சர்ஸ் அப்பப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது, பரவாயில்ல, அது இருந்துட்டு போதுங்க. இப்போ எவ்வளோனா 3000. சரிங்களா? 3000 கிராம். அவசரத்தில் தப்பு பண்ணிக்கிறாங்க. சரி, இது கிடையாது, 3000 கிராம். ஓகேங்களா? சரி, பி ஆப்ஷன். இதுக்கு என்ன ஆன்சர்? பி. இதுக்கு என்னதுங்க? பி ஆப்ஷன். நம்ம ஆன்சரும் பக்கவாக கொடுக்குறோம், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நான் சொல்கிற ஆன்சர்ஸ் கரெக்டான ஆன்சர், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது 3x + 9 ≤ 12. எக்ஸ் ஓர் இயல் எண்ணில் எக்ஸின் மதிப்பு. ஓகேங்களா? இங்கே பாருங்க, எக்ஸ் ஓர் இயல் எண் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? 3x + 9 அசமன்பாடுகள் அப்படின்ற டாபிக் இருக்கு. 9th ஸ்டாண்டர்டில் பாருங்கள், அசமன்பாடுகள் அப்படின்னு இருக்கோம், அதெல்லாம் பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டு பக்கமும் நாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இருக்கக்கூடிய முதல்ல கான்ஸ்டண்ட்டை மைனஸ், இந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடியதை பேலன்ஸ் பண்ணலாம். அப்போ -9னா இந்த பக்கம் -9. ஓகேங்களா? அப்போ என்னங்க? 3x = என்ன வந்துருக்குங்க உங்களுக்கு? 3. அப்போ உங்களுக்கு /3 இந்த பக்கம்னா அந்த பக்கம் /3 அப்படின்னா x <= 1. அப்போ எக்ஸினுடைய வேல்யூ <= 1. அப்போ 1 இருக்கலாம், 1 விட என்னதுங்க சிறியதாக இருக்கலாம். ஆனால் ஏலன்னு சொன்னால் எதில் தான் ஏலன் ஸ்டார்ட் ஆகும்? 1 தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 0 கொடுத்து வச்சுருக்குறாங்க, பட் அதை யோசிக்காமல் நம்ம பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னன்னா 1. ஓகே, அடுத்தது 2 எண்களின் கூடுதல் 18. 2 எண்களின் கூடுதல் 18. மேலும் அவற்றுள் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 6 அதிகம். இந்த மாதிரி 6 அதிகம் 6 குறைவுன்னு சொன்னாங்களா? நல்லா நினச்சிக்கோங்க. ஒரு எண் எக்ஸ்னா இன்னொரு எண் அதை விட 6 அதிகம். ரெண்டையும் கூட்டினா என்னதுங்க? 18. அப்போ 2x = 12, x = என்னதுங்க? 6. ஒரு சின்ன நம்பர் என்னது? 6. பெரிய நம்பர் என்னது? 12. அதான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, இது இயற்கணிதத்தில் இருக்கக்கூடிய வினாக்கள். ஒரு லீப் வருடத்தில் சுதந்திர தினத்திற்கும், சுதந்திர தினம் எப்பப்பா? ஆகஸ்ட் 15. அடுத்தது அக்டோபர் என்னப்பா? 24. சரிங்களா? சரி, அப்போ ஆகஸ்ட் 15க்கும் அக்டோபர் 24க்கும் இடையே உள்ள நாட்கள் எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. லீப் வருடன்னு சொன்னால் பிப்ரவரி வந்தால் தான் நமக்கு பிரச்சனை. இங்கே அக்டோபர் ஆகஸ்ட்னு சொல்லும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஆகஸ்ட்டில் எத்தனை நாள்ப்பா? 31 நாள். அப்போ இடையில் எவ்வளோ இருக்கும்? இந்த 15 விட்டுறணும், இந்த 24 விட்டுறணும். ஓகேங்களா? சரி, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அப்படி தானே சொல்லுவோம். அப்போ 31 நாள், 15 நாள் போச்சுன்னா மீதி எவ்வளோங்க? 16 நாள் ப்ளஸ். அப்போ அடுத்தது ஆகஸ்ட்டுக்கு அடுத்தது செப்டம்பர், எத்தனை நாள்? 30 நாள். அடுத்தது அக்டோபர் 24 எடுத்துக்கூடாது, 23. ஏன்னா இடையே உள்ள அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6 + 3 என்னப்போ 9 முடியக்கூடிய ஆப்ஷன் 69. ஓகேங்களா? 68 இல்லை. சரிங்களா? அப்போ இதை கூட்டினா என்ன வந்திருக்கும்? 30, 23 கூட்டினா 53 + 6னா என்ன வந்திருக்கும்? 69. சரிங்களா? சரி, இது நான் நிறைய கொஷின்ஸை மாற்றி ஆன்சர் இருக்குது, பட் நான் போட்டுக்கிற ஆன்சர் பக்காவான ஆன்சர், நீங்கள் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாஸ்கல் முக்கோணத்தில் எக்ஸ் என்பது வரிசைகளின் எண்ணிக்கையாகும். ஓகேங்களா? y என்பது வரிசைகளில் உள்ள எண்ணிக்கையின் கூட்டுத்தொகையாகுது. பாஸ்கல் முக்கோணம் எப்படி எழுதியிருப்பாங்க? இப்படிதான் எழுதியிருப்பாங்க. கரெக்டா? அப்போ நம்ம பாஸ்கல் முக்கோணத்துடைய தொடர்பு, அப்போ இது மாதிரி வரணும், எண்ணிக்கையில் கூட்டுத்தொகை வரணும் அப்படின்னா, இப்போ இதை கூட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன வந்திருக்கும்? 1 + 2ன்னா 4. தெரியல, ஆனால் இது தெரிஞ்சால் தான் நீங்கள் பாஸ்கல் முக்கோணம்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் இந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்க முடியும். அப்போ எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, எதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ண? 1லேருந்து தான் போடுவீங்க. சரிங்களா? அப்போ 1ன்னு போட்டிங்கன்னா என்ன வந்திருக்கும்? 2 × 0 அப்படின்னா 1. அப்போ ஒய்னுடைய வேல்யூ என்ன இருக்கும்? 1. சரி, அடுத்தது 2ன்னு போட்டிங்களா என்ன வந்திருக்கும்? 2 - 1ன்னா 2. ஓகேங்களா?
கரெக்டுங்களா? அப்போ இதனுடைய கூடுதல் என்ன வந்திருக்கும்? 2. அப்போ என்ன வந்திருக்குன்னா இந்த இதில் இந்த 1 1 அப்படின்னு ஆரம்பித்து இப்படி தான் வந்திருக்கும். இது 2 சேர்ந்துருந்தால் தான் உங்களுக்கு என்னதுங்க 2ன்னு கிடச்சிருக்கும். அதான் பாஸ்கல் முக்கோணம். அப்போ y = 3ன்னு போட்டிருக்கிறேன் அப்படின்னா 2/2 என்ன வந்திருக்குங்க 4. கரெக்டாங்களா? இது 1, இது என்னதுங்க 2, அடுத்தது 4. இது பாருங்க பின்னாடி புக்கில் தகவல் செயலாக்கம் அப்படின்ற டாப்பிக்கில் கவர் ஆகக்கூடியது. அப்போ ஆன்சர் என்னன்னா y = 2^x-1. ஒரு பாக்ஸ் கொஷின் பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. கீழே படம் இருக்கும், இதனுடைய கூடுதல் அப்படியே கொடுத்து வச்சுருப்பாங்க. சரி, நம்ம புத்தகத்தை தாண்டிலாம் நம்ம டெட்டு 1 கூட வரலைங்க, எல்லாம் ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்தது இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ். 4x + 5y = k அப்படின்னா எக்ஸ்னுடைய வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் 4 × 3 5 × 4 = k-னுடைய வேல்யூ. இதுங்க 12 + 20 k = என்னதுங்க 32. ஓகேவா? அடுத்தது ஏறு வரிசையில் எழுதுக. ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னா சின்னதுலேருந்து பெரிய நம்பர். அப்போ எடுத்த உடனே √64க்கு கண்டுபிடிச்சிடலாமா? என்ன வந்திருக்கும் 8. √64 என்னதுங்க 8. ஓகே. அடுத்தது 6² என்னங்க 36 6. அடுத்தது 2^4 அப்படின்னா 16. அப்போ எது சின்ன நம்பர் 6. ஓகேங்களா? அதை விட பெரிய நம்பர்னா 2^4. அதை விட பெரிய நம்பர் சாரி அதுக்கு முன்னாடி இருக்குது இல்லையா √64. சரிங்களா? அதுக்கு அடுத்தது தான் 2^4. அதுக்கு அடுத்தது 6^2. எந்த ஆப்ஷனுங்க? சி ஆப்ஷன். ஓகேங்களா? சரி. அடுத்தது ஓர் ஈரிலக்க பகாயன். பகாயன் வந்து 2 டிஜிட்டில் இருக்கக்கூடிய பகாயன். எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 11 13 இதெல்லாம் ஈரிலக்க பகாயன். பகா எண்ணில் இலக்கங்களின் கூடுதல் 5. அந்த பகா எண்களுடைய இலக்கங்கள் x yன்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது 2ஐயும் கூட்டினா என்னதுங்க 15 வருமா? இது ஒரு நம்பர் அப்படின்றதுலாம் இது x இது 10x அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்படின்னு அர்த்தம். 161 என்ற எண்ணின் ஒரு காரணியாக இருக்குமா? இது இன்னொரு நம்பர் சொல்லிக்கிறாங்க. இதனுடைய காரணி தான் அந்த பகா எண் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ 161 காரணின்னா என்ன? இதுவும் பாருங்க கொஷின். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன், ஆனால் நீங்கள் அப்போ நோட் பண்ணிங்களான்னு தெரியல. சரி, காரணி என்னது? கண்டிப்பாக அந்த நம்பரும் 1 காரணி. அப்புறம் மற்ற எண்களால் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணோம் 2 3 அப்படின்னு சொல்லி. பட் இங்கே நமக்கு அது தேவையே இல்லை. இந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் தான் இதை வகுக்கக்கூடிய நம்பர். அந்த நம்பர் தான் பகா எண். சரிங்களா? அப்போ பகா எண் இது வருமா? வராது. பகா எண் எதில் முடியாது? இரட்டைப்படையில் முடியாது. அடுத்தது 69 வருமா? வராது. ஏன்? அது 3ஆல் வகுப்படுது. அப்போ 2 ஆப்ஷன் அங்கேயே எலிமினேட் ஆயிடுச்சு. அப்போ 41 வருமா 23 வருதான்னு தான் செக் பண்ணணும். ஸோ 41ஆல் இதை வகுக்க முடியுதா அப்படின்னு பார்த்தா 41ஓட எந்த நம்பர் பெருக்குனா 1 முடியும்? 1 பெருக்குனா தான் 1 முடியும். இல்லைன்னா 11 பெருக்குனா தான் முடியும். சரிங்களா? இல்லைன்னா 1 தான் பெருக்கணும். 11 பெருக்குனா எவ்வளோ வருது? 400 சம்திங். 1 பெருக்குனா என்ன வருது? அது வந்து 41ஓட முடியுது. அப்போ கண்டிப்பாக இது கிடையாது. அப்போ 23 தான். அப்போ 23ஆல் வகுக்க முடியுதா? 161 வகுப்படுதா அப்படின்னா செக் பண்ணால் எத்தனை முறை? 3ஓட என்ன நம்பர் பெருக்குனா 1 முடியும்? 7 இல்லைன்னா 17. ஓகேங்களா? 2ல் ஏதாவது ஒன்று தானே பெருக்குவீங்க, கரெக்டாக இல்லைங்களா? அப்போ 7ஆல் பெருக்குறீங்க. 7ஆல் பெருக்கணும்னா எத்தனை முறை? கண்டிப்பாக 7 டைம் தான். 23 × 7னா 161. ஸோ அப்போ 23 தான் ஆன்சர். சார் எவ்வளோ தேவையா? நான் கண்டென்ட் உள்ளே கொடுத்துட்டே வரேன். அடுத்த எக்ஸாமுக்கும் சேர்த்து இங்கே நம்ம ஆன்சரோடு சேர்த்து டிஸ்கஷன் பண்ணுறோம். சரி, 20 கடைசி கொஷின். ஒரு மகிழுந்து பாருங்க, இதெல்லாம் டைரக்ட் கொஷின்ஸ். புக்கில் இருக்கக்கூடிய டைரக்ட் கொஷின். நேர்மாறல் எதிர்மாறலில் புக்கில் கரெக்டாக எடுத்து பாருங்கள், எக்ஸசைஸில் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ பார்க்கலாமா? ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டருக்கு எவ்வளோ டைம் ஆகுது? 2 மணி நேரம். ஓகேங்களா? 225 கிலோமீட்டருக்கு எவ்வளோ டைம் அப்படின்னு கேட்குறாங்க. சார் எடுத்தோடனே நானே எழுதிக்கிறேன் பாருங்க. அப்போ நேர்மாறல் தானே, கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆனால். அப்போ 1 ஹவருக்கு என்ன அப்படின்னு மைண்டில் வச்சு கூட சொல்லலாம். 1 ஹவருக்கு 45 கிலோமீட்டர். அப்போ 45ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ ஹவர்ஸ்? 5 ஹவர்ஸ். கரெக்டாக? அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சது. சரிங்களா? இந்த 30க்கு 30 எடுத்துங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காங்க. 1 or 2 கொஷின்ஸ் வரும், பட்டு நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் சக்ஸஸ் ஆயிருவீங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.